மேலும் இந்த நதியில் உள்ள சிறிய நீர்மின் நிலையங்களின் செயல்பாட்டையும் நிறுத்தியுள்ளது. இந்த நதியில் மொத்தம் 357 அணைகள் இருந்த நிலையில் அதில் 300 அணைகள் அகற்றப்பட்டன. 373 சிறிய நீர்மின் நிலையங்களில் 342 நிலையங்களின் செயல்பாடுகள் நிறுத்திவிட்டன. சிவப்பு நதி என்று அழைக்கப்படும் இந்த ஆறு யாங்சே நதியின் மேல் பகுதியில் உள்ள அரிய வகை மீன்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக அணைகள் மற்றும் மின் நிலையங்கள் மீன்களின் இடம்பெயர்வை தடுத்து நீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்தியது. இதனால் அங்கு வாழும் அரிய வகை மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டது. இதனால் பல மீன் இனங்கள் அழியும் சூழலுக்கு தள்ளப்பட்டது. இது குறித்து சிங்குவா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜோவ் சியான்ஜூன் கூறுகையில், மின் உற்பத்தி நிறுத்தப்பட்ட பிறகு நீர் பாயும் முறை மாறியுள்ளது. சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதே முக்கியம். அதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றார். இந்த நதியை மீட்டெடுக்கும் திட்டம் 2020 தொடங்கியது. அணைகளை நீக்கும் பணி ஆரம்பித்து புனல் மின்சார உற்பத்தியை நிறுத்திய உடனேயே யாங்சே ஸ்டர்ஜன் போன்ற அரிய வகை மீன்கள் திரும்ப வர தொடங்கியதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இதில் கடைசி ராட்சசன் என்று அழைக்கப்படும் யாங்சே ஸ்டர்ஜன் வகை மீன் 2022 இயற்கை சூழலில் மொத்தமாகவே அழிந்துவிட்டதாக சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் அறிவித்தது.